தடைமீஸ் நேயர்களே வணக்கம். நான் உங்கள் தடயம் பாபு. நம்ம கடலூர் எஸ்பியாக இருந்த திரு ஜெயக்குமார் சார் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாக திண்டுக்கல் மாவட்டத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அந்த செய்தி கேள்விப்பட்டதுலேருந்து மாவட்டத்தில் பல பேருக்கு ரொம்ப மனசு கஷ்டம். நல்ல மனுஷன் போயிட்டாரு, நல்லா செஞ்சிட்டு இருந்தா, இவ்வளோ இந்த கவர்மெண்ட் மாற்றிடுச்சு, என்ன பண்ணுறது, காவல்துறையில் டிரான்ஸ்ஃபரில் போகிறது அங்கே போகிறதுலாம் ஒரு சகஜமான ஒன்று தான். இருந்தாலும் மக்கள் மனதில் மறக்க முடியாத மனிதராக எஸ்பி ஜெயக்குமார் விளங்கினார் என்பது மட்டும்தான் உண்மை. அவர் என்ன பண்ணாருங்க, பொதுவாக ஒரு விபத்து நடந்து போச்சு. இப்போ கடலூர் எங்கே இருக்கு, தொழுதூரில் ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னா அதிகபட்சம் 45 நிமிஷத்தில் எஸ்பியோட கார் அங்கே நிற்கும். ஸ்பாட்டில் இருப்பார் ஜெயக்குமார் சார். என்ன நடந்தது, எப்படி நடந்தது விபத்து, உடனே ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டீங்களா, முதல் ஒரு அனுப்புங்க, ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க, அதுக்கப்புறம் மற்ற வழக்க பாருங்க, கேஸை போடுங்க, அது அப்புறம். அதே மாதிரி ஏதாவது ஒரு பெண் இறந்து விட்டால் போதுங்க, மனுஷாங்க ஒடியாந்து அந்த வீட்டில் ஒரு ஆள் மாதிரி மாறி துக்கத்தை விசாரிச்சு நான் நடவடிக்கை எடுக்கிறேங்க, அழுவாதீங்க, தைரியமா இருங்கன்னு சொல்ல சம்மந்தப்பட்ட போலீஸை கூப்பிட்டு என்ன பண்ணும் எது பண்ணும் தெரியாது, உடனே நடவடிக்கை எடு, அரெஸ்ட் பண்ண அவனை அப்படின்றவர் உத்தரவு போட்டுருவார். அது மாதிரி இந்த பண்ருட்டி பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான அம்மா அடிச்சு போட்டு நகையை திருட்டு போட்டாங்க, உடனே ஸ்பாட்டுக்கு போயிட்டாருங்க. உடனே டீம் அனுப்பி தூக்கினாலும் மிதிச்சு ரெக்கவர் பண்ணி ரிமாண்ட் பண்ணி உடனே, அதாவது எங்க மாவட்டத்தில் எங்க நடந்தாலும் சரி, அது பண்ருட்டி டிஎஸ்பி டிவிஷனா இருந்தாலும் சரி, உதாரண டிவிஷனா, எந்த சப் டிவிஷனா இருந்தாலும் சரிங்க, உடனே சம்பந்தப்பட்ட ஸ்பாட்டுக்கு போய் நடவடிக்கை எடுப்பதில் அவருக்கு நிகர் அவர் தான். அது மட்டும் இல்லைங்க, அவர் இந்த மக்கள் மேலே எவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சிருந்தாரு அப்படின்றத ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, புதன்கிழமை பெட்டிஷன் மேலே நடத்துவார். அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்க, போலீஸில் போய் புகார் கொடுப்பாங்க, நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இன்ஸ்பெக்டர் போய் புகார் கொடுப்பாங்க, நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன பண்ணுவோம், அப்புறம் யாரும் எஸ்பி ஆஃபீஸுக்கு போவோம். இது என்ன பிரச்சனைன்னு பார்த்தாரு, பெட்டிஷன் மேலே போடுறா, புதன்கிழமை வந்து மனு கொடுங்கன்ட்டார். ஆனால் புதன்கிழமை பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து போலீஸ் அதிகாரிகளும் அங்கே தான் இருப்பாங்க. பெட்டிஷன் கொடுப்பாங்க, எஸ்பி விசாரிப்பார், சம்மந்தப்பட்ட செக்ஷன் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பியை கூப்பிடுவாங்க, என்ன பாரு நடவடிக்கை, உடனே நடவடிக்கை எடு அப்படின்றார். அதே மாதிரி இந்த குட்கா ஒழிப்பில், கஞ்சா ஒழிக்கிறதுல, லாட்டு சீட்டில் மும்முரமாக செயல்பட்டவர் நம்முடைய எஸ்பி ஜெயக்குமார். மிக சிறப்பாக செயல்பட்டார். நம்ம மாவட்டத்தில் கஞ்சாவை ஒழித்த பெருமையாக இருக்கலாம் நம்ம எஸ்பி ஜெயக்குமாருக்கு உண்டு, விருதாசலம் டிஎஸ்பி பாலகிருஷ்ணனுக்கு உண்டு, அது டிஎஸ்பிக்கெலாம் உண்டு. ரொம்ப அதிகமாக செஞ்சது இவங்க 2 பேர் கடுமையான நடவடிக்கை எடுத்து இந்த சமூக விரோத செயலை தடுத்து நிறுத்தினதுல அளப்பரிய பங்கு இந்த 2 பேர்த்துக்குமே உண்டு. நம்ம எஸ்பி ஜெயக்குமார் சார் என்னன்னா, நடைபாதைகளை கடை போட்டிருந்தாங்க கடலூர்ல, எல்லாத்தையும் ரைடு எடுத்தார். பாதை நடக்கிறதுக்கு, மக்கள் நடக்க தாண்டா பாதை, உங்க கடை போடுறதுக்கா பாதை, நாளைக்கெல்லாம் காலி பண்ணி எல்லாத்தையும் உள்ள போட்டு ரிமாண்ட் பண்ணிடுவோன்ட்டு டமாட்டுமீன் எல்லாம் எடுத்து காலி பண்ணிட்டாங்க. அது மாதிரி மாவட்டம் முழுக்க அந்த நடைபாதை ஆக்கிரமிப்பு, விருதாசலத்து நடைபாதை ஆக்கிரமிப்புகள் ரொம்ப ஓவரா இருக்கு. பாலத்தை நடந்து போயிட்டு நடந்து வர முடியல, அந்த ஆத்து பக்கம் போக முடியல, ரொம்ப நடைபாதைகளை கடை வச்சுட்டு உள்வாடை விட்டு ரொம்ப அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே இந்த புது எஸ்பி திரு விவேகானந்தா சுக்லா ஐபிஎஸ் அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதையும் ஒரு சின்ன கோரிக்கையை நம்ம புது எஸ்பிக்கு நம்ம வச்சுறோம். ஜெயக்குமார் சார் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்தெந்த பணிகளை செய்தாரோ, எந்த மாதிரியான மக்கள் பணிகளை செய்தாரோ, அதையெல்லாம் நம்ம மாவட்டத்திற்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய திரு விவேகானந்த சுக்லா ஐபிஎஸ் அவர்கள் அந்த பணிகளை தொடர்ந்து செய்யணும். மக்களுக்குண்டான பணிகளை வர புதிய எஸ்பி செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்த காணொலி வாயிலாக கேட்டுக் கொடுக்கிறோம். இன்னொன்று, எஸ்பி ஜெயக்குமார் சாரை பற்றி என்னன்னா, ரொம்ப எளிமையான மனிதருங்க. அவர் எப்போ வேணாலும் போய் எஸ்பி ஆஃபீஸை பார்க்கலாம். அவர் இது வரைக்கும் 1.5 வருஷத்துல 2 முறை தான் போய் நான் எஸ்பி சார் கடலூரில் போய் பார்த்தேன். ஒரு வழக்கு விஷயமா போனால், நியாயமான வழக்கு சார், கொஞ்சம் செஞ்சு கொடுங்கன்னா உடனடியாக முதல் தகவல் அறிக்கை போட்டாங்க, அது விசாரணை நடத்தி எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு சார். யாரு போனாலும், எந்த பொதுமக்கள் போனாலும் நடவடிக்கை எடுப்பதில் அதாவது ரொம்ப கனிவாக பேசுவாருங்க, ரொம்ப அன்பாக பேசுவார். அதே சமயத்தில் தப்பு பண்ணால் கடுமையாக, இன்னொரு என்ன தெரியுங்களா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த எஸ்பியும் செய்யாத ஒன்று ஜெயக்குமார் சார் செஞ்சார். என்ன செஞ்சார் தெரியுங்களா, மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவார், கிரைம் மீட்டிங் போடுவார், குற்ற ஆலோசனை கூட்டம், குற்ற கலந்தாய்வு கூட்டம் மாதிரி போடுவார். அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, ஏட்டு, டிஎஸ்பி முதல் கான்ஸ்டபிள் யார் மக்கள் பணியை செஞ்சாங்களோ, யார் சிறப்பாக செஞ்சாங்களோ, யார் அவர் சொன்ன வேலைகளை செஞ்சாங்களோ, யார் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி நீதிமன்றத்தை போய் கொடுத்தாங்களோ, அந்த மாதிரி போலீஸாரை கூப்பிட்டு பாராட்டு சான்றிதழ் வழங்குவார். அது தமிழ்நாட்டில் எந்த எஸ்பியும் செய்யாத ஜெயக்குமார் சார் செஞ்சாங்க.
எல்லா போலீஸ் ஆஃபீஸருக்கும் எல்லா இன்ஸ்பெக்டர் எஸ்ஐயும் கூப்பிட்டு யார் அந்த நடவடிக்கைகள் எடுத்தாங்களோ அவங்களாம் கூப்பிட்டு ஒரு பாராட்டு சான்றிதழ் கொடுத்தாரு. இது வந்து எந்த எஸ்பியும் தமிழ்நாட்டை கொடுக்க மாட்டாங்க. அவங்க கொடுத்தாங்க. எஸ்பியே நம்மளை பாராட்டிட்டாரு, எஸ்பி நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, எஸ்பி நமக்கு ரிவார்டு கொடுத்தாங்கன்ட்டு அந்த போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உத்வேகமா ரொம்ப உணர்வுபூர்வமா ஈடுபாட்டோட அந்த வேலையை செய்வாங்க. அந்த வேலையை செய்ய வச்சது யாருன்னா நம்முடைய பணிமாறுதலில் சென்ற எஸ்பி ஜெயக்குமார் சார் தான். மிக சிறப்பான மனிதர், எளிமையான மனிதர். மக்களை போய் எப்போனாலுமே அவரை பார்க்கலாம். அந்த மாதிரி அதிகாரிகள் இனி கடலூர் மாவட்டத்திற்கு கிடைப்பார்களா என்பது சந்தேகம் தான். இன்னொன்னுங்க, இந்த தனிப்பிரிவு போலீஸ் இருக்காங்க, அவர் கண்ட்ரோல்ல தப்பு பண்ணா போதும் உடனே நடவடிக்கை, உடனே சஸ்பெண்டு டிரான்ஸ்ஃபர். ஒரு தகவல் சொல்லனே போதும் சஸ்பெண்டு டிரான்ஸ்ஃபர், உடனே நடவடிக்கை. எங்க எஸ்பி மாவட்டத்துக்கு வந்துடுவாரோ எங்க வந்துடுவாரோன்னு பயந்து போய் உடனே சம்பவம் எடுத்து எல்லா போலீஸுமே போயிடுவாங்க. அந்த மாதிரி அந்த போலீஸ்க்கும் பொதுமக்களுக்குமான நல்லுறவை சரி செய்வதிலும் ஈடுபாட்டோடு அந்த அர்ப்பணிப்புணர்வோடு செய்ய வேண்டும் என்பதிலே மிக உறுதியாகவும் தெளிவாகவும் நேர்மையாகவும் மிக நேர்மையாகவும் செயல்பட்டவர் தான் நம்ம எஸ்பி ஜெயக்குமார். அது மாதிரி தப்பு பண்ண போலீஸ்காரனை தட்டி வைப்பாரு, நல்லா செஞ்ச போலீஸ்காரனை கூப்பிட்டு பாராட்டுவாரு, ரிவார்டு வழங்குவாரு. இதுதான் எஸ்பி ஜெயக்குமார். அதே போல மக்களுக்கு நிறைய பணிகளையும் உதவிகளையும் செய்தார். ரொம்ப ஈர மனம் உள்ள எஸ்பி ஜெயக்குமார். நடவடிக்கை எடுப்பதில் அவருக்கு நிகர் அவர்தான். மிக எளிமையான மனிதர். அவர் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு போயிருக்கிறாரு. திண்டுக்கல் மாவட்ட மக்கள்லாம் கொடுத்து வச்சவங்க, அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்லாம் கொடுத்து வச்ச பத்திரிகையாளர்கள். அங்க இருக்க ரவுடிகளே நீங்களா ரெடியாக இருங்க, இங்க இருந்து AK-47 அங்க வருது, பார்த்து பத்திரமா இருந்துக்குங்க. எங்க எஸ்பி ஜெயக்குமார் சார்ட்ட வாராட்டிங்க, உங்களை கட்டிங் போட்டு ஷூட்டிங் போட்டுருவார். டேலண்டான அவரு. அதிகமா சிரிக்க மாட்டாரு, அதிகமா பேச மாட்டாரு. நடவடிக்கைகள் தான் செயல்படுறது தான் அவருடைய பணிகள் இருக்கும். எஸ்பி ஜெயக்குமார் சார் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்துக்கு சென்றாலும் கடலூர் மாவட்ட மக்கள் உங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டார்கள். ஏனென்றால் உங்கள் பணி அந்த மாதிரியான மக்கள் பணி, நேர்மையான பணி, தூய்மையான பணி. மக்களுக்காக நீங்கள் செய்த செயல்களை ஒரு நாளும் மக்களும் பத்திரிகையாளர்களும் நாங்கள் மறக்க மாட்டோம். எங்கிருந்தாலும் உங்கள் பணி வாழ்க. உங்களுக்கு தடயம் சார்பில் ஒரு ராயல் சல்யூட். வணக்கம்.